இதை பின்பற்றாதீர்கள். Don't follow this. உங்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு சிறந்த பதிலடி உங்கள் உயர்வு. ஒருவர் உங்களை கேலி செய்யலாம், உங்கள் தோல்வியை பார்த்து சிரிக்கலாம், உங்கள் கனவுகளை சிறியதாக காட்டலாம். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யாது. நீங்கள் எடுத்த முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பலர் நினைப்பது என்னவென்றால், என்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் அமைதியே மிக ஆபத்தான பதிலடி. ஏனெனில் வாயால் வென்றவர்கள் சில நாட்கள் மட்டுமே நினைவில் இருப்பார்கள். ஆனால் செயலால் வென்றவர்கள் வரலாறாக மாறுவார்கள். ஒருவர் உங்களை இகழ்ந்தால் அவர்களை வெல்ல 2 வழிகள் இருக்கின்றன. கோபத்தில் சண்டையிடுவது அல்லது அமைதியாக உங்களை உயர்த்திக் கொள்வது. முதல் வழி சில நிமிட நிம்மதியை தரும். 2வது வழி வாழ்நாள் மரியாதையை தரும். ஒரு நாள் உங்களை ஏளனமாக பார்த்த அதே மனிதர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து, இவனால இதுவரை வர முடியும்னு நாங்களே நினைக்கல என்று பேசும் நிலை வரும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, உடனடி கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கோபத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நம்மையே காயப்படுத்தும். அமைதியாக இருந்தால் நீங்கள் பலவீனமில்லை, நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவர். 2வது, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஆரம்பியுங்கள். புதிய திறமைகள் கற்றுக்கொள்ளுங்கள், உடல் நலத்தை கவனியுங்கள், பணத்தில் முன்னேறுங்கள், அறிவில் வளருங்கள். உங்கள் வளர்ச்சியே அவர்களுக்கு மிகப்பெரிய பதில். 3வது, எல்லோரிடமும் உங்கள் வேதனையை சொல்லாதீர்கள். சிலர் ஆறுதல் தருவார்கள், சிலர் அதை ரசிப்பார்கள். அதனால் உங்கள் வலியை சக்தியாக மாற்றுங்கள். 4வது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அவமானப்படுத்துபவர்கள் 2 காரணங்களுக்காக அப்படி செய்வார்கள். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை அல்லது உங்கள் திறமையை பார்த்து பயப்படுகிறார்கள். 5வது, உங்கள் நேரத்தை நிரூபிப்பதில் அல்ல, உருவாக்குவதில் செலவிடுங்கள். உங்களை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உருவாக்கும் வாழ்க்கைதான் உங்கள் சான்று. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது முடிந்துவிட்டது என்று உலகம் நினைக்கும். ஆனால் அதே விதை சில நாட்களில் மரமாகி நிழல் தரும். அதேபோல இன்று உங்களை கீழே தள்ள முயற்சிப்பவர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனமுடையாமல் தொடர்ந்து வளர்ந்தால் ஒரு நாள் நீங்கள் உயர்ந்து நிற்பதை உலகமே பார்க்கும். அவமானத்தை நினைத்து அழாதீர்கள், அதை நினைத்து உயருங்கள்.